ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹெல்த்தியாக. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு எடுத்தது தான். தைப்பூசத்தன்னைக்கு அம்மா வீட்டு சைடு வந்து குலதெய்வம் போகிறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவலிங் வரும் அப்படிங்கிறனால ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்கள் பாட்டி வீடு. பாட்டி வீட்டில் தான் வந்து எல்லோரும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கூட எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இயர் வந்து ரிலேட்டிவில் ஒரு டெத்து அப்படிங்கிறனால யாருமே வந்துட்டு இந்த பூஜை கூட வச்சு பம்பை வச்சு அப்படிலாம் பண்ணல. ஜஸ்ட்டு சும்மா தைப்பூசத்தன்னைக்கே பௌர்ணமி வந்தது, சரி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாம் கிளம்பி போனது. மார்னிங் ஒரு 2 o'clock 3 o'clockலாம் பஸ் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் வீட்லேயே பார்க்கும்போது 5:30 6 அந்த மாதிரி தான் வந்து கிளம்பணும். ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸாக வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 5:30 6 இருக்கும்போது எல்லோரும் பஸ்ஸில் வந்து செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எப்போதுமே லாஸ்ட்டு சீட் வந்து இந்த பசங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அலைட் பண்ணிடுவாங்க. முன்னாடியே வந்து பெரியவங்களாம் உட்காந்துப்பாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு பின்னாடி பக்கத்துலேருந்து இறங்கி திருப்பி முன்னாடி பக்கம் வந்து எல்லாேருக்கும் வந்து இது பண்ணிகிட்ருந்தோம். இந்த குட்டி பையன் வந்து அழகாக பாய் காமிச்சிட்டு இருந்தான். அப்படியே போயிட்டு எல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு எங்களோட அலாட் பண்ண சீட்டில் உட்காந்துட்டு எங்கள் கசின் சிஸ்டர் ஒருத்தர் மட்டும் வரல. அவளை வெறுப்பேற்றிட்டு ராடி பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி அதுதான் தீப்தி, பஸ்ஸில் பத்திரமா போவோம். ஏன்னா நீ பஸ்ஸில் இல்லை, வெயிட் ஒரு பக்கம் சாயாது. பாய் தீப்தி, பாய் சொல்லு பாப்பா. பாய் தீப்தி. இந்த தை மந்த்து 5th டேட்டில் தான் போயிட்டு சாமி கும்பிடுவோம். பட் ஆனால் இந்த மந்த் வந்து ரிலேட்டிவில் டெத் ஆகிருக்கு அப்படிங்கிறனால இந்த இயர் கும்பிடக்கூடாதுன்னு போகலை. ஒரு 7 o'clock 7:30 இருக்கும்போது நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே வந்து வெளியவே பஸ்ஸை நிறுத்தி எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா அங்கே குளிராகவும் இருந்தது, வெயிலாகவும் இருந்தது. எல்லாம் செம்ம பண்ணி எல்லாம் பஸ்ஸில் ஆட்டமெல்லாம் போட்டுட்டு குட்டீஸு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்து இறங்கி உள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் அப்படியே சுற்றிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் போனோடனே நம்ம லாஸ்ட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டுருந்தோம். ஹாய் தீப்தி, நாங்கள்லாம் ஜாலியாக கருமந்துரம் வந்துட்டோம். இது வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு மட்டும் டூர் போயிருந்தது ஸ்கூலில். அன்றைக்கி மார்னிங் வரதே வந்து நாங்கள் கிளம்பும்போது தான் அப்படிங்கிறனால எங்கள் சித்தப்பா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. மேடம் வந்து விட்டுட்டோம். சரி, நாங்கள் வைப் பண்ணிட்டு போகிறது இருக்கிறத கடுப்பேற்றுறதுக்காக அவளை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் வந்து பஸ்ஸில் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கார்லேயே வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு உள்ளே எல்லாம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பந்தல் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே கொஞ்சம் பேர் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஓரமாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுறலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே அங்கே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. சரி, நம்ம போய் சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு கொஞ்சம் அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக நின்று எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு தின்னூறு அதெல்லாம் வச்சுட்டு அகெயின் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறது பாப்பாவை, அப்புறம் எல்லாம் வீடியோ எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பர்சனலி வந்து இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க பூஜை வேண்டுதல் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரோ பழம் மாலை வந்து போடுறேன் அப்படின்னு வேண்டி இருந்திருப்பாங்க போல். அதெல்லாம் கோர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஹோட்டலில் தான் வந்து இந்த டைம் சாப்பாடு சொல்லியிருந்தோம். எப்பயுமே வந்து முன்னாடி நாளே வந்து கேட்ரிங்லாம் சொல்லிவிட்டு சமையல்காரங்களாம் கூட்டிகிட்டு போய் செட் பண்ணிட்டு அவங்க தான் சமைப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து அதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. நைட் எல்லாம் கிளம்ப முடியல, பனி ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைங்களாம் இருக்குது அப்படிங்கிறனால என்ன ஃபுட்டோ வந்துட்டு நாங்கள் ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா இட்லி, ஆனியன் வெஜிடபிள் தோசை, அதுக்கப்புறம் பொங்கல், மெதுவடை, சட்னி, சாம்பார்,
குருமா, கேசரி இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே எல்லாம் பேசிட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒரு காமாட்சி அம்மன் கோவில் மாதிரி ஒரு மரத்தடியில் இருக்கும். அது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. அங்கே போயிட்டு வந்துட்டு பாப்பாவும் எங்கள் சித்தப்பா பொண்ணும் வந்து டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு நடந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். மணி வந்து ஒரு 2:00 ஆகிடுச்சு. அப்புறம் 2:00 ஆனவுடனே சாப்பிட்றலாம் எல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு காய் பொரியல் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு, ரசம், அப்பளம், வத்த குழம்பு, சுண்டல் குழம்பு, பாயாசம்னு ஒரு ஃபுல் மீல்ஸ் தான். எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அகைன் போய் ரெடி ஆகலாம் போயிட்டோம். ரெடி ஆகிட்டு வந்தோம். கரெக்டாக எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக நின்று எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு கசின்ஸாக தான் நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு நாங்கள் ஒரு எப்போ போனாலுமே சரி எங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒட்டுக்காகவே தான் இருப்போம். கொஞ்ச நேரம் கழித்து இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறனால யாரோ வேண்டுதல் வச்சு வேல் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல். எல்லா குழந்தைங்க கையிலையும் வந்து இருக்கிற வேல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு இங்கே கோவில்லேருந்து அங்கே வந்து பைப் கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், பதியில் சாமி தனியாக இருக்கா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிருக்கும் போல். இந்த டைம் வந்து நிறைய எக்ஸசிவாக டைம் இருந்தது. மற்ற வருஷம்லாம் நாங்கள் பூஜை இந்த பம்பை வச்சு சக்தி அழைச்சி பண்ணும்போது சுத்தமாக டைமே பத்தாது. எல்லாமே அவசரமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் ரொம்ப அதிகமாக டைம் இருந்தது. அப்படிங்கிறனால குழந்தைங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் கொடுத்து நிற்க வச்சு டான்ஸ் ஆட சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஷையாக ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோரும் ஆடுறதுக்கு பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வண்ணமயில் ஒரு சாங்க்கு, அப்புறம் முருகன் சாங், இந்த மாதிரி எல்லா சாங்குக்கும். பட் பாப்பா வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட அக்ஷரா கூடவே தான் நின்றுட்டு இருந்தா. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஷையெல்லாம் விட்டுட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு அகெயின் இந்த வேலையெல்லாம் குழந்தைங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு. போயிட்டு அங்கே சாமிக்கு வந்து பூஜை பண்ணிடலாம், பூஜை போட்டுட்டா வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லோரும் பிரசாதம்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தது. அப்புறம் அங்கே இங்கேருந்து குழந்தைங்கள முடிச்சுட்டு சாமிக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து பிரசாதம் அதுக்கு இடையிலேயே வந்து சக்கரை பொங்கல், இது சிகப்பு பூசணிக்காய், பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி சாமிக்கு என்னென்ன பிரசாதம் படைப்பாங்களோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கரெக்டாக இது வந்து அது செஞ்சு முடித்தோடனே இங்கேருந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலில் போயிட்டு அங்கே எல்லாம் லைனாக நின்றுட்டு சாமிக்கு வந்து பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரிலாக்ஸாக ரொம்ப மன திருப்தியோடு சாமி கும்பிட்டு வந்து உக்காந்துட்டு இருந்தோம். அகைன் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லா பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு உக்காந்துட்ருக்கோமோ எங்கள் இதில் வந்து மறுபூஜை போடுறதும் வழக்கம் அப்படின்னு சொல்லி மறுபூஜையெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கிடையிலே பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் தூங்கலையா எதனால் என்னன்னு தெரியல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. சுத்தமாக சமாளிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொருத்தராக தூக்கி வச்சு சமாதானம் பண்ணிவிட்டு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் பசிச்சா அந்த மாதிரி அழுவா. வீட்டில் அது பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, தூக்கம் வந்தால் சொல்லுவாள். கோவிலில் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அது கீழே விழுந்துருச்சு பிபினால. அதுக்கடுத்து மறிக்கொழுந்து பாஸ்மல்லி செம்மையாக இருக்குது. அப்புறம் கயிறு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு அதுக்கப்புறம் தின்னூர் கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்ல பர்பிள் கலர். இது வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து வளையல, இது அப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு, அவ்வளோதான். இது ஹாட் பாக்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.